எல்லா மனிதர்களும் ஏசாது தாகமாக இருக்கிறார். ஆனால் இந்த பூமியில எல்லாருக்கும் தாகம் உண்டு. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு காலேஜுக்கு போய் தாகமா இருப்பாங்க. நிறைய தாகத்துல இருப்பாங்க. ஆனா ஏசப்பாக்கு வந்து மனுஷங்க வந்து சிலுவையில வந்து தாகமா இருக்குன்னு சொல்லும் போது எல்லாம் வந்து உலக பிரகாரமா தாகமா தான் யோசிச்சாங்க. ஆனா வந்து ஏசப்பாக்கு வந்து உலக பிரகாரமான தாகம் இல்லை. ஏசப்பாக்கு வந்து தாகம் வேற ஒன்று இருந்தது. தாகம் இருக்குது என்று சொல்லி உடனே கீழவர்கள் அவருடைய தாகத்தை உலக பிரகாரமா புரிந்து கொண்டார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 21 மோசேயுடன் தேவன் பேசினார் என்று அறிவேன். அவன் எங்கிருந்து வந்துவேன் என்று அறிவேன் என்றார்கள். உலகத்தில் மனிதர்கள் அப்படி புரிந்துவிட்டு ஆனால் இயேசுவின் சிலுவையை சொல்லிக் கொண்டிருந்தார். மனிதர்கள் கண்டிப்பாக கலப்பில் இருப்பார்கள். அவர்கள் தண்ணீர் தாகமா என்று நினைத்து கசப்பு கலந்து காடியை கீழே கொடுத்தார். ஆனால் இயேசு அந்த தாகம் இல்லை என்று சொன்னார். கீழே உள்ளவர்கள் அது ஒரு ஆச்சரியமா இருந்து அப்படி இயேசு சிலுவையிலே அறையை கொண்டு வரும்போது அவர்கள் கசப்பு கலந்து காடி கொடுத்தாங்க. ஆனா இயேசு அதை வந்து வாங்கல. மத்திய சுவிசேஷம் 27 33 34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரை சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டதன் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அரை சிலுவையிலே அறைந்தார்கள். அதன் பின் அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். ஆனால் இப்போ போய் கடைசி நேரத்தில் தாகமடைந்து சொன்ன உடனே ஒருத்தருக்கும் ஒன்று புரியல. ஆனா ஒண்ணுமே புரியாம அவருக்கு தண்ணீர் சேர்த்த உடனே அதை எடுத்து வந்து கொடுத்தாரு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு தகவலா இருந்தது. ஆண்டவர் பிதாவை நோக்கி நீர் சொன்ன வேலை எனக்கு முடித்தது, நான் செய்து முடித்தேன். இதை கேட்டு கூடிய வேணும் கேட்டார். இயேசுப்பா வந்து எனக்கு கூடிய வேலை வேணும், எனக்கு கூடிய பதில் வேணும் என்று இயேசுப்பா வந்து பிதா இடத்துல கேட்டார். இது வேணும் என்று கேட்டு ஜீவ பலியாக உம்முடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுத்தேன் கேட்டது. ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்களை எனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே, அநேகர் எனக்கு பங்காக தருவேன்